வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கரம் பிடித்து நடத்துவாராக. மிஷனரிகளின் வாழ்க்கை வரலாற்றை படிக்கின்ற பொழுது ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில் ஊழியத்தில் பல அற்புதங்களை செய்திருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆபத்தான நேரங்களிலெல்லாம் ஆண்டவர் அவர்களை பாதுகாத்து தம் ஊழியத்தை வெற்றியாக நிறைவேற்றி இருப்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு ஜான் கென்னடி என்ற ஒரு மிஷனரியின் வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஜான் கென்னடியும் அவருடைய மனைவியும் பல தீவுகள் இருக்கின்ற ஒரு பகுதிக்கு ஊழியம் செய்வதற்காக புறப்பட்டார்கள். 6 மாதம் கப்பல் பயணம். அந்த கப்பல் பயணத்திலே அவர்கள் ஜெபித்து கொண்டே சென்றார்கள், ஆராதனை நடத்தினார்கள். எல்லோருக்கும் அவர்கள் போகின்ற காரணம் தெரிந்திருந்தது. ஒரு நாள் அவரும் அவருடைய மனைவியும் அந்த தீவுகள் இருக்கின்ற வரைபடத்தை வைத்து ஜெபித்தார்கள். இருவருமே கண்களை மூடி ஜெபித்து கரத்தை அந்த வரைபடத்தின் மேல் வைத்த பொழுது இருவருமே ஒரே தீவிலே கை வைத்திருந்தார்கள். ஆண்டவருடைய சித்தம் என்பதை மகிழ்ச்சியோடு உணர்ந்து அந்த தீவுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த கப்பல் கேப்டனிடம் சொன்னார்கள். அந்த கப்பல் கேப்டன் சொன்னார், ஐயா, அங்கே இருக்கின்ற மக்கள் மிகவும் மோசமானவர்கள், நரமாமிச பட்சினிகள். யார் அங்கே சென்றாலும் உயிரோடு அவர்களை தின்று விடுவார்கள். யாரும் இதுவரைக்கும் அங்கே சென்று திரும்பி வந்ததில்லை என்று சொன்னார்கள். நீங்கள் வேறு இடத்திற்கு போங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் ஜான் கென்னடியும் அவருடைய மனைவியும், நாங்கள் அங்கேதான் செல்வோம், ஆண்டவர் எங்களுக்கு அந்த இடத்தை காட்டியிருக்கிறார் என்று சொல்லி உறுதியாக இருந்தார்கள். அப்பொழுது அந்த கப்பல் கேப்டன், ஒரு சிறிய படகை நான் கொடுக்கிறேன், நீங்கள் இருக்கின்ற கடற்கரையிலே அந்த படகையும் வைத்திருங்கள். ஒருவேளை உங்களுக்கு ஆபத்து வந்தால் அந்த படகில் ஏறி தப்பித்து விடுங்கள் என்று சொன்னார். அவர்களும் அந்த படகை வாங்கி கொண்டு அந்த குறிப்பிட்ட தீவிலே இறங்கினார்கள். அந்த தீவிலே இறங்கி ஒரு சிறிய குடிசை அமைத்து அவர்கள் வாழ ஆரம்பித்தார்கள். ஆபத்துகள் ஏதும் இல்லை. ஒரு வருடம் அவர்களுடைய மொழியை அவர்களால் கற்றுக்கொள்ள முடிந்தது. 2 வருடம் ஆனது. கனிகள் இல்லை. அந்த மக்கள் யாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு நாள் இருவரும் முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு ஜெபித்தார்களாம். ஆண்டவரே, இவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது, எங்கள் ஊழியத்திலே கனிகளை நாங்கள் காண உதவி செய்யும். அப்பொழுது ஆண்டவர் அவர்களோடு பேசினாராம். மகனே, என்னை நீ நம்புகிறாயா? ஆம் ஆண்டவரே, நம்புகிறேன். மறுபடியும் ஆண்டவர் கேட்டார், மகனே, என்னை நீ நம்புகிறாயா? ஆம் ஆண்டவரே, நம்புகிறேன். பிறகு ஏன் இந்த படகை கட்டி வைத்திருக்கின்றாய்? திடீரென்று ஆபத்து வந்தால் ஏறி ஓடுவதற்காக என்று அவர் சொன்னாராம். அப்பொழுது ஆண்டவர் சொன்னாராம், இப்படி நான் மரணத்திற்கு பயந்திருந்தால் இன்றைக்கு மனுக்குலம் மீட்பை அடைந்திருக்குமா? என்னை நம்பு, அந்த படகை அழித்து விடு என்று ஆண்டவர் சொன்னாராம். இருவரும் அந்த படகை அவிழ்த்து எரித்து விட்டார்களாம். என்ன தீ என்று சொல்லி அந்த மக்கள் ஓடி வந்து கேட்ட பொழுது எல்லா விஷயத்தையும் அவர்கள் சொன்னார்களாம். அந்த இடத்திலேயே அவர்களுடைய நம்பிக்கையை, விசுவாசத்தை உணர்ந்து ஆண்டவர் மேல் அவர்களுக்கு இருந்த பக்தியை, கீழ்ப்படிதலை உணர்ந்து அதே இடத்தில் அன்றைக்கு 200 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்களாம். தொடர்ந்து அவர்கள் ஊழியம் செய்தார்கள். சுவிசேஷம் பரவியது. அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஜான் கென்னடி
அந்த தீவிலே மரித்த பொழுது அவருடைய கல்லறையில் இவ்வாறு எழுதினார்கள். முதலில் இந்த தீவில் ஜான் கென்னடி வரும்பொழுது ஒரு கிறிஸ்தவனும் இல்லை. இன்று ஜான் கென்னடி மரித்த பொழுது இந்த தீவில் கிறிஸ்துவை அறியாதவர் ஒருவரும் இல்லை. ஆம் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நாம் அவரை முழுமையாக நம்ப வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கின்றார். எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரை நம்பி முழுமையாக அவருடைய கரத்திற்குள்ளதாய் விழுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை பாதுகாக்கின்ற ஆண்டவர், பயன்படுத்துகின்ற ஆண்டவர். நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார், தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள்.